அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு முன்னாடி பாகம் 1 போட்டிருந்தேன். அந்த பாகம் 1ல் வந்து முதல்ல வந்து கோதிரிமாவு மலைக்கு வர்ற அந்த டேம் வரைக்கும் நான் வரதை காட்டியிருக்கேன். இதில் வந்து டேமில் இருந்து இதான் டேமு. இந்த டேமில் இருந்து மேலே போகக்கூடிய கோதிரிமாவு மலை தர்காவுக்கு நான் வந்து போயிருக்கேன். அந்த போகிற வழிகளை நான் இதில் வந்து படம் பிடிச்சி நான் காட்டியிருக்கேன். மேலும் இதை வந்து தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். கோதிரி பாபா ஹவுதரி நாயகம் தர்காவுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து ரோடுவேஸை சரியாக போடலை. இப்போ ரோட்வேஸ் நிறையா போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு பச்சை பசேல்னு இருக்குன்னு. ஸோ நிஜமாகவே ரிமார்க்கபிள் ஏரியா. இதுதான் கடல்நதி டேம். இதுக்கு மேலே தான் கோதிரி பாபா அவர்களுடைய மலை தர்கா இருக்குது. இப்போது நம்ம இங்கே வரும்போது செக் போஸ்ட்டில் வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சைன் போட்டுட்டு நம்ம ஆதார் கார்டு காட்டி நம்ம வரணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட். இதிலிருந்து தான் நமக்கு பயணம் ஆரம்பிக்குது. முதல்ல இங்கே வந்து எச்சரிக்கை போட்டிருக்கிறாங்க. இதுதான் முதல் ஸ்பாட். இங்கிருந்து பயணம் வந்து தொடங்குது. இந்த காட்டின் பகுதியை வந்து நான் சின்ன சின்னதாக எடிட் பண்ணி இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். முழு காட்டையும் எடுக்க முடியாது. இது எவ்வளோ அடர்ந்த காடு அப்படின்னுங்கிறத வந்து சின்ன சின்ன தொகுப்புகளாக கிளிப்பிங் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இதில் இப்போ ரோட்வேஸ் போட்டிருக்கிறாங்க. இதை தான் ரோட்வேஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி வந்து இப்படி கிடையாது. பாதை வந்து ரொம்ப குறுகியதாக இருக்கும். இப்போ தான் ஜேசிபி இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி பெருசுப்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் அந்த பாதை. இதை தான் ரோட்வேஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். இது வழியாக ஜீப்பு, பைக்கு, ஸ்கூட்டி இதெல்லாம் போகலாம். அதுக்கான அனுமதி வாங்கி தான் நம்ம போகணும். முதல்ல பாதை இப்படி தான் இந்த மாதிரி குறுகலாக இருந்திருக்கு. இப்போது இப்படி வந்து ஜேசிபி வச்சு மாற்றிருக்கிறாங்க. இதில் நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு முள் கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அப்படி போகும்போது நம்ம ஈஸியாக நம்ம வந்து வண்டியில் போயிடலாம். இது வந்து அடுத்த ஸ்பாட்டு. இந்த சைடும் பாதை இருக்குது. இதிலே நம்ம வந்து வண்டியில் போகலாம். இந்த சைடும் வந்து வண்டிக்கு போகிறதுக்கான பாதை அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் காட்டினுடைய பாதி பகுதி முடியக்கூடிய இடம். அதாவது இதுதான் கல்லாறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி அப்படியே இங்கேருந்து கீழே போகுது, டேமுக்கு போகுது. இந்த தண்ணி வந்து ரொம்ப சுத்தமான தண்ணி. இதில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது. யாரும் அசுத்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கையும் போட்டிருக்காங்க மேலே மலைக்கு போகிறவங்களுக்கு. அதனால் இது ரொம்ப சுத்தமானது. இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். அப்படி எல்லாமே இந்த தண்ணியில் இருக்கிறது வெளியே தெரியும். அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த தண்ணியை வந்து கல்லாறுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த காட்டினுடைய, அதாவது மேலே ஏறி போகிற இந்த மலை தர்காவுக்கு போகக்கூடிய பாதி பகுதி வந்து நிறைவடையுதுன்னு அர்த்தம். இதிலேருந்து மீதி பகுதி இருக்குது. இந்த வழியாகவும் பாதை அமைச்சு வண்டி போகிறதுக்கு இந்த சைடு விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த சைடு போயிட்டு அப்படியே அடுத்த பயணம் ஆரம்பிக்குது. அங்கேருந்து தண்ணியை பார்த்துட்டு குளிக்காமல் நம்ம இருக்க முடியாது. அதனால ஒரு சின்ன குளியல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து ரசிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ இந்த சைடு நம்ம வண்டியில் போகலாம். இது வந்து நடந்து போகிறதுக்கான பாதை. இந்த பாதை வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாதை இப்படி தான் முதல்ல இருந்துச்சு. இப்போ தான் அதை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாதையில் போகும்போது ரொம்ப மூச்சு முட்டும். ஏன்னா ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும், ரொம்ப வேர்த்து ஒழுகும். சில இடங்களில் உட்காந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துல வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரசிக்கிறதுக்கு அந்த இயற்கை காட்சிகள் அழகானதாக இருக்கலாம். ஆனால் இதை ரசிச்சுட்டே போகும்போது நம்ம கவலைகள் மறந்து நம்ம நடப்போம். இருந்தாலுமே அதையும் தாண்டி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க, இது மாதிரி இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இது வந்து பிரச்சனையாகவே இருக்காது. எந்த அளவுக்கு வந்து காடு வந்து எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இந்த காட்டினுடைய பகுதிகளெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த காடு முழுவதுமே மக்கள் பார்க்கணும். இப்படி ஒரு மலைப்பகுதி இருக்குது, காட்டுப்பகுதி இருக்குது. இந்த காட்டின் வழியாக கோதிரி பாபா ஹவுதரி நாயகம் அவர்களுடைய ஜியாரத் இருக்குது. அவங்கள போய் பார்க்குறதுக்கு இந்த வழியாக போகணும். இப்படியெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குனுங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த பதிப்பு. மேலும் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்லணும், பேச டைரெக்டாக அந்த மலை தர்காவுக்கு போயிடலாம் அப்படின்னா, இந்த காட்டையும் ரசித்து போகிறதுல தான், அங்கே மேலே போய் பாபாவை ஜியாரத்து பண்ணுறதுல தான் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்பமே இருக்குது. மேலும் பாபா அவர்கள் வந்து மேலே வந்து ஒரு ஊற்று உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடம் வந்து கோவில் சம்மந்தப்பட்ட இடமா இருக்கிறதுனால அதுவும்
கோவில் ஊற்று அப்படிங்கிற பேரில் தான் அங்கே பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அதை வந்து இந்த வீடியோவுடைய அடுத்த பாகத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவர்களுடைய இடம் வர்றதுக்கான அறிகுறி தான் இந்த மேடு மாதிரி வர இடம். இதுதான் கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவர்களுடைய தர்காவுடைய ஆரம்ப பகுதி. இது கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவர்களுடைய தர்கா வந்தாச்சு. இதில் பெரிய ஆச்சரியம், இது வந்து இயற்கையுடைய அதிசயம் என்னென்னா, குகை வடிவிலான இயற்கையாகவே செதுக்கப்பட்ட ஒரு தர்கா தான் முதல்ல நமக்கு காட்சியளிக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த முதல் தர்கா வந்து பாறைகளால் இயற்கையான முறையில் வந்து குகை வடிவில் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட, இறைவனுடைய அருளால் உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன தர்கா இது. மக்கள் முதல்ல வந்தாங்கன்னா இந்த இடத்துல தீபம் ஏற்றி இங்கே பத்தி பொருத்தி வச்சுட்டு தான் மேலே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடியேற்றம் அன்னைக்கும் கொடி முதல்ல இங்கே வந்துட்டு தான் மேலே எடுத்துகிட்டும் போவாங்க. உள்ளே பார்த்தா நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த குகை வந்து இயற்கையான முறையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இதுவும் ஒரு காரணம்தான். அஸ்ஸலாமு அலைக்கும். கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவர்கள் வந்து இங்கே மறைஞ்சதை தான் சொல்லப்படுது. இங்கே வந்து இந்த இடத்துல மறைஞ்ச இடத்த தான் மேலே வந்து அவங்களுடைய நினைவாக வச்சுருக்கிறாங்க. நினைவுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இங்கே காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க மறைஞ்ச இடத்துல வந்து அவங்க உயிரோடு தான் மறைஞ்சிருக்கிறாங்க. அதனால் அந்த கராமத்துகளும் அருளும் மக்களுக்கு இங்கே நிறையாவே கண்டிப்பாக இருக்குது. மேலும் மக்கள் வந்து நியத்து பண்ணி தங்களோட காரியங்களை மனசில் நினச்சி கோதரி பாபா மலைக்கு மேலே ஏறி வந்து நின்று அவங்களுடைய நியத்துக்களை இங்கே ஒப்படைச்சிட்டு போகும்போது அவங்களுடைய நியத்து கண்டிப்பான முறையில் இறைவன் அருளால் கண்டிப்பாக நடக்குது. இதுதான் கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவர்களுடைய தர்கா வந்தாச்சு. தர்காவுக்கு இந்த சைடு வந்து மேலே வந்து ஒரு மலை கோவில் இருக்குது. அது வந்து சிவன் கோவில். அந்த கோவில் வந்து கோதரி பாபா தர்காவுக்கு மேலே தான் இருக்குது. இந்த கோவிலுக்கும் தர்காவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்ன சம்மந்தம்ங்கிறத அடுத்த பாகத்தில் நான் விரிவாக சொல்கிறேன். மேலே வந்து கட்டிடம் கட்டுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால் இந்த தர்காவை நிர்வாகம் செய்கிறவங்களால் முடிஞ்சதை வந்து அவங்க இங்கே வந்து கட்டியிருக்கிறாங்க. மேலும் கட்டுமான பணிகள் இங்கே தேவை, அவசியம். கண்டிப்பாக இறைவன் அதற்கு வழி செய்வான்னு நான் நம்புகிறேன். மேலும் இதுதான் பாபா வந்து தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் பாபா தவம் செய்ததாக சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். இவ்வளோ மலையை தாண்டி இங்கே ஒரு தர்கா இருக்குது அப்படின்னுங்கிறது வந்து எல்லாருக்குமே பிரமிப்பான ஒரு விஷயம். இதுதான் கோதரி பாபா அவர்கள் வந்து மறைந்த இடம். அதை தான் அவங்க வந்து தர்கா வடிவில் வந்து செய்திருக்கிறாங்க. இப்போ பாபாவை நம்ம ஜியாரத்து செய்ய போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. இந்த கொடி மரத்தில் தான் கொடி ஏற்றப்படும். அந்த உருசு வந்து சபர் 14 அன்று இங்கே நடைபெறுது. வருஷம் சபர் 14 அன்று இங்கே வந்து கொடியேற்றம் நடைபெறுது. அந்த கொடியேற்றத்தையும் நான் வந்து பதிவிட்டிருக்கேன். காணாதவர்கள் கண்டிப்பான முறையில் போய் அதை பார்க்கலாம். மேலும் இதுதான் பாபா அவர்கள் மறைந்த இடம். இதுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய ரகசியம், அதிசயம் என்ன அப்படின்னா, பாபா அவர்களுடைய கால் பாதம் இந்த இடத்துல வந்து பாறை வடிவில் அமைஞ்சிருக்கும். இது பாபாவுடைய கால் பாதமே தான். பாறையில் இருந்து அந்த பாறை வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தரல. பாபாவுடைய கால் அங்கே பதிஞ்சதன் காரணமாக இறைவனுடைய அருளை கொண்டு அந்த பாதம் வந்து பாறையாக இறைவனுடைய அருளால் வந்து மாற்றப்பட்டது. பாபாவுடைய கராமத்தால் மாற்றப்பட்டது. அதுதான் வந்து அங்கே பாறை வடிவில் இருக்கக்கூடிய பாபாவுடைய கால் பாதம். மேலும் இது பாபாவுடைய முக்கியமான ஒரு விஷயம், இந்த கால் பாதம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாபா அவர்களுடைய மறைஞ்ச இடத்தை நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. இதுதான் பாபா அவர்கள் மறைஞ்ச இடம். இதற்கு உள்ளே தான் பாபா போய் மறைஞ்ச இடம்னு சொல்லுவாங்க. அதை வந்து பட்டை கொண்டு மறைச்சிருக்காங்க. இந்த பட்டையும் தாண்டி வந்து உள்ளே வந்து ஒரு ஆள் நின்று தொழுகிற அளவுக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாபா அவர்கள் உள்ளே நின்று தொழுகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் மறைஞ்சிருக்காங்க. அதனால தான் அந்த பகுதிக்கு இந்த சைடு வந்து பட்டை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பாபா அவர்கள் வந்து மறைந்த இடம். மேலும்
கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவர்கள் இடத்திலிருந்து நம்ம எந்த ஒரு விஷயம் நேர்ந்துக்கிட்டாலும் கண்டிப்பான முறையில் அல்லாஹ்வுடைய துவா பரக்கத்தை கொண்டு அது உடனே நடக்கும். இது வந்து பின்னாடி பேக் சைடு வந்து பாத்ரூம் இருக்கக்கூடிய ஏரியா. இங்கே வந்து ஒரு தண்ணீர் தொட்டியும் வச்சுருக்காங்க, குடிநீர் தொட்டியும் வச்சுருக்கிறாங்க மக்கள் வந்து குடிக்கிறதுக்கு. இந்த சைடு பேக் சைடு வந்து பார்த்தோம்னா அது ஒரு காடு பகுதி தான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த இடத்துல எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு பாபாவுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய பேரருள் கொண்ட பாதுகாப்பு இந்த இடத்துல இருக்குது. இதில் இன்னொரு ரகசியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த செடி தான். இந்த செடி வந்து புளிப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இதை செடின்னு சொல்கிறத விட மூலிகைன்னு சொல்லலாம். இது புளிப்பும் கசப்பும் சேர்ந்து இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். இதை இங்கே வந்து பிரத்யேகமாக எல்லோரும் வந்து பறித்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இது பாபாவுடைய நேர்ச்சையும் கூட. பாபாவோட நேர்ச்சைன்னுங்கிறது அந்த பாறையை வந்து இடித்து மேலே அந்த சடையாக பாபாவுடைய இடத்துல தொங்குது இல்லையா, அதை இடித்து அம்மியில் அரைச்சி நேர்ச்சை பொருளாக தருவாங்க. இந்த செடியோட இலையிலையே வச்சு பொதிஞ்சு நமக்கு தருவாங்க. அப்படி தான் இங்கே அந்த நேர்ச்சை வழங்கப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் கோதரி பாபா ஹவுதுல் நாயகம் அவங்களுடைய இடத்துல இருக்கேன். பாபாவை ஜியாரத்து செய்கிறதுக்காக வந்தேன். மேலும் இந்த இடத்துல பாபாவோட இடத்துல நான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பாபாவை தேடி வரதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இது நமக்கு கிடைச்ச கொடுப்பனை தான். தண்ணி குடிக்கிறேன். ஸோ இதோட பாகம் 2 முடியுது. என்னால் முடிஞ்சதை மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணி கூட பத்தலை.